ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லு சாய்க்குட்டி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழனிக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். சார் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கலப்பி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சறாரு. கழனி வந்து இப்போலாம் டெய்லியும் கழனிக்கு வரேன். என்னென்னா மாடை விட்டு சுற்றி மேய்க்க வச்சிடுறாங்க மக்களே. இந்த போகம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சொந்தமாக வந்து மோட்டார் இருக்கிறவங்க மட்டும்தான் பயிர் வைக்க முடியும். அந்த ஏரி பாய்ச்சனெல்லாம் வந்து தண்ணி வந்து வெயில் நாளிலையா தண்ணி பத்தாது. அந்த காரணத்தினால ஒரு சில கழனி தான் வந்து பயிர் வைப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், கரம்பாக போட்டுருவாங்க. மாடு வந்து அந்த கரம்பில் வந்து மேய்கிறேன் புல்லு மேய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நம்ம கழனியை வந்துட்டு நோட்டம் விட்டு கழனியை வந்து ஜோலி வந்து முடிச்சிடுது. நிறைய வந்து மேய்ஞ்சிடுச்சு. அதனால் காலையில் நான் வருவேன் மாட்டுக்கு காவல் காக்க. சாயந்தரம் நம்ம தலை வரும். இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லுமைய போகிறோம். இல்லை பில்லை பார்க்க போகிறோம். மாடு வந்து கழனிக்குள்ளே இறங்குச்சா, எந்த பக்கம் இறங்கிருக்குது, சாணி போட்டுச்சுன்னா தள்ளி போட்டு போகும். அதுவும் வேலை அப்படின்னு சும்மா அப்படியே கழனி ஃபுல்லாக என்ன ஒரு பெருமை. செம்ம பில்லு சுற்றி கழனிக்கு இருக்கிற ஒரு வரப்பும் போயிட்டு பார்க்க போகிறோம். எவ்வளோ பில்லுக்குது, மாடு எப்போ வாங்கலாம்? ஏய் மாடு வாங்கலாமா? வேற வேலை இல்லை. உங்கள் அம்மாளுக்கு தான் இப்போ வேறு வேலை இல்லை. ஆமாம், எனக்கு வேறு வேலையே இல்லை. எனக்கு மாடு மேய்க்கிறது தான் வேலையே. அப்படியா? சரி வாங்கி 3 மாதம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஸ்னஸ், பால் பிஸ்னஸ். முழுக்க வந்து விவசாயம் மாறுறாரு. இங்கே பாருங்க பில்லை பாருங்க வரத்தில். அவர் இந்த பில்லை பார்த்துட்டு தான் நான் மாடு வாங்க போகிறேன். ஐயோம்மா, இதை நான் காமிச்சிருக்கலாம்ல வீடியோவில். இப்போ என்ன பண்ணாது, அப்படியே பண்ணு பார்க்கலாம். இப்படி பண்ண அப்படி இருந்தது. இப்படி பண்ண மக்களே. இப்போ நீ நல்லா மாட்டின. நான் வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பேனா, இவர் வந்துடுவார். ஏன் அந்த குழந்தைய வச்சுட்டு என்னால் வேலை பார்க்க முடியல, காலையில் கழனிக்கு போகிறேன்னு சொல்கிறியே, நான் இப்படி குட்டி பையனை வச்சுன்னு வீட்டில் வேலை பார்ப்பேன் அப்படின்னு கேட்பேனா, அப்போ அவர் சொல்லுவார், நான் தண்ணி திருப்பிட்டேன், தண்ணி பாய்ச்சினா நான் தான் போய் கணியில் சும்மா உக்கானந்தா அப்படின்வார். அந்த பக்கம் இருக்கிற பைப்பை இந்த பக்கம் திருப்பி மாற்றுறது உனக்கு ஒரு வேலை. இதில் வந்து இதோ மேலே வராம்பார், அவனை வந்து என்கிட்ட விட்டுட்டு இவர் வந்து கழனிக்கு ஜாலியாக வந்துடுவார். என்னது, என் கூட யாராவது கூட்டின்னு வந்துட்டேன்னா வர நேரம் மண்மனுக்குது மனசுக்கு. நானும் தான் பாடுவேன், நீ மட்டும் தான் பாடுவியா? இந்த வரப்பு ஞாபகம் இருக்குதாப்பா? இந்த வரப்பு களை எடுக்கும் போகும். களை எடுக்கும்போது 25 லட்சம் வியூவர்ஸ் போச்சு இந்த வரப்பில் நான் நடந்தது. அதோட சரி இந்த வரப்பு அமைக்கி போச்சு. சொல்லணுமா இல்லையா ப்ரோ? இந்த வரப்பு எவ்வளோ ஹைட்டாக இருந்தது, நீ நடந்து போகும்போது அதுக்கப்புறம் அமைக்கி போன வரப்பு தான். அது வெயிட் தான் கரையை சேர்க்க முடியல. இதே வேப்ப மரம். இப்போ வந்து நம்ம கழனிக்கு வந்து கடைசி வந்துட்டோம். என்னன்னா அங்கே பாருங்க, வெண்ணிலா மடியிலே. ஐயோ, வேப்ப மரத்து அடியிலே வெண்ணிலா மடியிலே பாருங்க. அந்த பக்கம் கழனி எல்லாம் சும்மா கிடக்கா, தண்ணி இல்லாமல் வந்து கழனி பயிர் வைக்க முடியாமல் இருக்குது. இந்த பக்கம் மாடு வந்து மேயுதுன்னு சொல்லிட்டு எட்டி இப்படியே பார்த்துருது, எகிரி வேலியை தாண்டி வருது. மெஞ்சித்தா இந்த மாதிரி கேப்பில் என்ன பண்ணுது, சின்ன கண்ணுக்குட்டிலாம் பூந்து வந்துடுது. கழனியை சுற்றி அதே தான் நமக்கு பிரச்சனை. என்ன பண்ணதுன்னே தெரியல. ஒரு மாதம் அறுத்துட்டு 2 மாதம் ஃப்ரீ. இங்கே பாருங்கள், நம்ம கழனி வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆற்றுது. அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். நெல்மணி வந்து வந்துருச்சு மக்களே. இதுக்கப்புறம் என்னென்னா அந்த பதிர்லாம் வந்து நல்லா உறுதியாக ஒன்றும் கண்மணி மாதிரி பொன்மணி மாதிரி மக்களே. நெல்மணிக்கு வீடியோ போடுறது மக்களே. பாலை வந்து சாலை போகாமல் நல்லா மணிக்கணக்காக நல்லா சூப்பராக வந்ததுன்னா நமக்கு நல்லா லாபம் இருக்கும். ஏன்னா வந்து பயிர் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. பாலை வந்துட்டு நல்லா வைக்கலைன்னா அது அப்படியே பதிராக போயிடும். நமக்கு வந்து மூட்டை பிடிக்கும் போது வெயிட் இருக்காது. பாலை வந்து சாலை போயிட்டேன்னா மூட்டை இருக்கும், வெயிட் இருக்காது. ஓகே மக்களே, இப்போ அப்படியே ஒரு தெருவா ஒரு வரப்பு வந்துட்டேன்.
ஒரு வரப்பு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே சுற்றி போயிட்டு வரேன். போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். தெரு மேலே போகிறேன் அதானே சொல்ல வந்தேன். வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன். என்னடா இது பிடிச்சிக்கிறேன், வரப்புக்கு தெருவுன்றேன், ஒன்றும் புரியல. கஷ்டங்கண்ணி பாருங்கள், நமக்கு நிறைய இருக்கும். ஓகே, இதோட வந்து நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். டாட்டா. என்னாச்சே? ஏதோ அடப்பாவீங்களான்றாரு இன்னொரு வரப்பில். ஜோலி முடிச்சு வச்சுக்குதான்னு தெரில. என்னது? இங்கெல்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வரும்? இங்கே பாருங்க மக்கள், எல்லாம் மாடு மேய்ஞ்சிட்டு அந்த வெள்ளை கதிர் வந்து அதெல்லாம் மேயும் போது பிடிச்சி இருக்கு பற்றி எது பாரு கதிரெல்லாம் சேர்த்து இடம் அந்த கதிரை இங்கே பாருங்க மக்களே, மாடு வந்து மொட்டையாக தெரியுதா? அந்த இடம்லாம் எப்படி இருக்குது, இந்த இடம் மட்டும் பாருங்கள். மாடை விட்டு நல்லா மேய்க்க விட்றாங்க, ஒன்றும் முடியல. சரி மக்களே, நான் போய் சுற்றி அப்படியே பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா ஏன் பார்க்க வந்தேன்னா, எங்கே அங்கே வந்து ஓட்டை அதிகமாக இருக்குது, அந்த பக்கம் மாடு பூந்து வருது, அங்கெல்லாம் வந்து வேலி, கம்பி வேலி வாங்கி போட போகிறோம். அதுதான் வந்து ஒரு ரவுண்ட் பார்க்க வந்தேன். ஓகே, பாய் சொல்லுப்பா. டாட்டா. பாய் மக்களே. பாய் மக்களே. டாட்டா டாட்டா டாட்டா.